ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப் vlog வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக எதுவுமே பண்ணல, போகிற வழியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஸோ சடனாக வந்து திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணி திருப்பதி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் வந்து சார்வி தூங்கிட்டா. இது வந்து பிளான் பண்ணது அரௌண்ட் ஒரு 12 o'clock பிளான் பண்ணி ஒரு 1:30 கிளம்பிட்டோம். ஸோ அவளோட ஸ்லீப் டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ஓகே, போகிற வழியில் வந்து அவள் தூங்கிட்டா. ஸோ நாங்கள் வந்து முல்பகல் தாண்டி தான் போனோம் பெங்களூர்லேருந்து கிளம்புனதுனால. ஸோ அங்கே வந்து முல்பகல் தோசை வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிற வழியில் காவியா கிராண்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அங்கே போய் ஆர்டர் பண்ணலான்னு பண்ணோம். நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணதே இல்லைல்ல. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஆப்பம் சாப்பிடுவோம்ல, ஆப்பம் மேலே வந்து அந்த கார சட்னி போட்டு மசாலா போட்ட மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு எங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் டைம் வந்து எங்களுக்கு வந்து ஈவினிங் 6 o'clock காட்டுச்சு. ஸோ நாங்கள் அங்கங்கே பிட் ஸ்டாப் பண்ணதுனால எங்களுக்கு வந்து 7:30 அந்த மாதிரி வந்து காட்டுச்சு. மீன் வயலில் சார்வியுமே எந்திரிச்சிட்டா. ஸோ எந்திரிச்சிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவள் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. பாருங்கள், போகிற வழியில் எப்படி இருக்குது. ஆக்சுவலி இது டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஏர்லி மார்னிங் மிஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல கிளைமேட்டு. எங்களுக்கும் போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போகிற வழியுமே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஷார்ட் கிளிம்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் வந்து vlog-ஆ எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணல. சும்மா கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்ததை வச்சு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பிளான்டு ட்ரிப் இல்லையா, அதனால். இப்போ வந்து டைம் ஒரு 6 o'clock இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருட்டிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். கீழே தான் வந்து திருப்பதியில் தான் வந்து நம்ம வந்து ரூம் புக் பண்ணலான்னு நினச்சி போய் கேட்கும் போது, மேலே திருமலாவில் வந்து உங்களுக்கு க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது, போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ரூம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ 8 o'clock வந்து நாங்கள் இன்னும் டைம் இருக்கல. ஏன்னா அன்டில் 12 வரையும் நம்மளுக்கு வந்து மேலே போகிறக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 8 o'clock தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஈவன் அந்த ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளாம் இறங்கி வண்டி செக் பண்ணுறது, நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறது, அதெல்லாமே கூட எங்களுக்கு லேட் ஆகல. போகணும், நம்ம டோலில் எப்படி பாஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க செக் பண்ணாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து லெஸ் க்ரௌடடாக இருக்குது. பிஃபோர் சொர்க்கவாசல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்புனது வந்து ஃப்ரைடே கிளம்புனோம். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை. இப்போ வந்து நம்ம திருமலா வந்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். ரொம்ப லெஸ் க்ரௌடடாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறமா போய் ரூம் எவ்வளோ நேரம் ஆக போதும் நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். போனோம், ஹார்ட்லி ஒரு 30 minutes நம்மளுக்கு வந்து ரூம் கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் மெசேஜும் நம்மளுக்கு வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ரிச்சுவல் வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 3 மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வம் கோயிலில், செகண்ட் வந்து எனக்கு வந்து மொட்டை அடித்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட குலதெய்வம் அங்கே அடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஃபஸ்ட்டு திருப்பதியில் தான் அடிக்கலான்னு பிளான் பண்ணோம். அது வந்து லேட் ஆகிறதுனால அங்கே அடிச்சிட்டோம். இப்போது அன்பிளான்டு திருப்பதின்றதுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்து அன்னப்பிரசாதம் அங்கே எங்கள் ரூம் பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து கோயில்கிட்ட இருக்க அன்னப்பிரசாதம் அங்கே போய் வந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ வந்து டைம் அரௌண்ட் ஒரு 8:30 தான் இருக்கும். கிளைமேட் பார்த்திங்களா எவ்வளோ மிஸ்டி ஃபாகாக செம்மையாக இருக்குல்ல. நாங்களும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா க்ரௌடே இல்லை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் நிற்பாங்க. ரொம்ப கம்மியான க்ரௌடாக இருந்தது. ஸோ மார்னிங் வந்து டிஃபன் வந்து எங்களுக்கு வந்து பொங்கல், சட்னி, சாம்பார் ஃபஸ்ட் சர்விங்கில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அந்த புஷ்கர்ணி லேக் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்லாம் வாட்டர் வந்து இவ்வளோ கிளியராக இருக்காது, இப்போ வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பாப்ப விநாசம் இருக்கு இல்லையா, அந்த வழியாக வந்து போயிட்டுருக்க ரூட் தான் இது. அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ரோடை. ஸோ அதோட வழி தான். அங்கே போயிட்டு ராமர் பாதம் ஏதோ ஒரு பாதம் வரும் இல்லையா, அந்த பாதம் கிட்டே போயிருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த ஸ்குரில் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்குரில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பேர் ஆஃப் ஸ்குரில். அங்கே போனால் அங்கே இருக்கவங்களாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் பயம்னு சொல்லிட்டு நான் காரில் இருந்துகிட்டே உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி இந்த வீடியோ வந்து காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஏரியாவுமே. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இருக்கிற பக்கமாக இருக்கிற எல்லா பிளேஸஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். இது வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே
எலஃபண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, உற்சவம் மாதிரி எலஃபண்ட்ஸை வந்து டெய்லி ரவுண்ட் கூட்டிகிட்டு வருவாங்கள்ல. ஸோ அதோட கிளிம்ஸாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டேயோட வீடியோ தான். நாங்கள் போன அன்றைக்கி கூட இவ்வளோ க்ரௌட் கூட இல்லை. இப்போயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போன டைம் அப்படி பீக் டைமில் போனோன்னா இந்த மாதிரி நம்மளால் போய் எதுவுமே பார்த்துருக்கவே முடியாது. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்திருக்கும். இப்போ வந்து லெஸ் க்ரௌடட்ன்றதுனால பை லக் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த அன்பிளான்டு ட்ரிப்பை வந்து நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கடவுள் நம்மளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக கூப்பிட்ட மாதிரி சடனாக பிளான் பண்ணி போனது. பாப்பாவும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஹேர் எடுக்கலாமா அப்படின்னா வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் உனக்கு ஹேர் எல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே இது வந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனோட ஷார்ட் கிளிம்ஸ் தான். இதுவும் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே இருக்கா பாருங்கள் நம்ம மொட்டை சார்வி. ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங்குன்றதுனால நம்மளுக்கு திரும்பி கிளைமேட் ப்ளஸ் வழியுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. எல்லாருமே ரிட்டர்ன் கிளம்பும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபாகு. பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சு அவளும் வந்து இது வந்து ஜங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது அவளும் வந்து விண்டோவில் இறக்க சொல்லிவிட்டு நேச்சரை வந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தா. ரிட்டர்ன் வர்ற வழியில் வந்து இந்த ஃபால்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருப்பதியிலேருந்து வரும்போது ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டு. இதையும் வந்து ஸ்பாட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறமா கீழேருந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன். அங்கே எதுவும் பேசி வீடியோ எடுக்கலான்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது ப்ரீ பிளான்ட் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, bye-bye. See you in the next video.